சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்மி ஜெசி டெக்ஸ்டைல்ஸ். வாங்க சார், என்ன வேணும்? ஐயா, என் பொண்டாட்டிக்கு 2 நல்ல சேலை எடுக்கணும். எடுத்துருவோம். முத்துமணி, இங்க வா. எனக்கு சேலெல்லாம் வேண்டாங்க, இருக்குல்ல. இப்படி சொல்லுதானு சொல்லி எதுவும் நினைச்சுக்கிடாத. உன்ட்ட இருக்க சேலையெல்லாம் எல்லாம் உடுமாத்து கிட்டத சேலை மாதிரி தான் இருக்கு. அதான் 2 நல்ல சேலை எடுத்தோம்னா கல்யாணம் காட்சின்னு வெளியே போகும்போது உடுத்திட்டு போலாம்ல. இப்பதான் கல்யாணம் செலவெல்லாம் பண்ணிருக்கிய. வேண்டாங்க, இன்னொரு நாள் கூட எடுத்துக்கிடலாம். நீங்க இப்படி எங்க கூட்டு வருவீன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். அட நல்ல பிள்ளை நீ. என்ன இப்படி அப்ராணியா இருக்க? இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் பாரு, புருஷன் அது வேணும் இது வேணும், இந்த ட்ரெஸ் வேணும் அது வேணும் இது வேணும் கேக்குவா. நீனும் அந்த மாதிரி கேட்டாதான் எனக்கு தெரியும், இல்லன்னா எனக்கு என்ன தெரியும்? ஆனா அந்த காலத்து மனசு நீனும் அந்த காலத்து மனசு மாதிரிதான் இருக்கும். நான் வாங்கி தரும்போது எதையும் வேண்டாம்னு சொல்லாத, வாங்கிக்கிடு. 2 பட்டு மாதிரி நல்ல சேலையே எடு. சரி, இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டிய, அதனாலதான் எடுக்கேன். ரொம்ப குறைஞ்ச விலையில பட்டு போதும். தம்பி, நல்ல பட்டாட்டு 2-3 பட்டை எடுத்து போடுப்போ. தம்பி, இருக்கிறதுலே ரொம்ப குறைஞ்ச விலையில இருக்க பட்டு எடுத்து காணிப்போ. என் பொண்டாட்டி அப்படிதான் சொல்லுவா, நீ நல்ல விலை கூடுதல் பட்டா கொண்டா என்னப்போ. சரி என்னாச்சு? அவன் காதுல போய் என்ன சொன்னீங்க? இருக்கிறதுலே ரொம்ப குறைஞ்ச பட்டா ஒரு 100 ரூபா 150 ரூபாய்க்கு உள்ள பட்டா எடுத்துக்கொண்டா போனேன். என்னது 100 ரூபா 150 ரூபாய்க்கு உள்ள பட்டா? பரவாயில்ல தன்னாச்சி, நல்ல பாசமா தான் இருக்காரு பொண்டாட்டி மேல. என்கிட்ட நல்ல விலை கொடுத்த பட்டா எடுத்துருவாங்கன்னு சொல்லி போட்டு 100 ரூபா 150 ரூபாய்க்கு தான் பட்டா எடுத்துட்டு சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஒய்ஃப்ட சொல்லுதாரு. அண்ணாச்சி, கலர் நல்லா இருக்க. துமணி, பிடிச்சிருந்தா எடு, இல்லன்னா வேற நிறைய கலர் இருக்கு கொண்டு வர சொல்லுவோம். தம்பி, இது என்ன விலை? பச்சைப்பட்டு 1200 ரூபா. இந்த கனாமர கலரு 1500 ரூபாக்கா. என் பொண்டாட்டி வாயை பிளந்துட்டால. ஏ அம்மா, எவ்வளவு விலை? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தம்பி, பட்டே வேண்டாம். பார் தம்பி, உன்ட்ட என்ன சொன்னேன்? அவகிட்ட விலையை சொல்லத 100 ரூபா 150 ரூபான்னு சொல்லு. மறந்துட்டேன் என்னாச்சு, அவசரப்பட்டு டக்குன்னு விலையை உண்மையோலையே சொல்லிட்டேன். உங்களுக்கு 100 ரூபா 150 ரூபாய்க்குள்ள பட்டு அவ்வளவுதானே வேணும்? 100 ரூபா 150 ரூபாய்க்குள்ள இருந்தா போதும், அதுக்கு மேல வேண்டாம். 100 ரூபா 150 ரூபாய்க்குள்ள பட்டு நிறைய இருக்கு, நீங்க உடுத்தி பார்த்தே எடுத்துக்கலாம். துமணி, போறவ என்ன 100 ரூபா 150 ரூபாய்க்குள்ள பட்டு உடுத்தி பார்த்தே எடுத்துக்கலாம். போய் உடுத்தி பாரு. சரிங்க. நேர ரூம் தெரியுதாக்கா, அங்க போய் உடுத்தி பாருங்க. அப்ப நினைச்சுக்கிறாரு தம்பி, என் பொண்டாட்டி எவ்வளவா சேலைகள் எல்லாம் எடுத்தது இல்ல, பாவாவா. கிராமத்துல உள்ளவங்க நாங்க அதான் 1000 ரூபா 1500 சொன்னு பயந்துட்டா. சரி என்னாச்சு, பரவாயில்ல, ஒண்ணு இல்ல. துமணி, அளவால இருக்கு, நல்லா இருக்க. அடுத்த பட்டு உடுத்தி பாரு. இதுவும் நல்ல ஜம்மன் இருக்கு. கூட பட்டு எடு. வேண்டாங்க, இது போதும். தம்பி, 2 சேலையும் சேர்த்து எவ்வளவு? 2 சேலையும் சேர்த்து 300 ரூபா. 300 ரூபாயா? கொஞ்சம் குறைக்க வேண்டியதானே தம்பி? சரிக்கா, உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம். ஒரு 280 ரூபா போட்டுடுங்க. ஒரு சேலை 140 ரூபா தான். அண்ணாச்சி, இப்போ ஓகேவா? உண்மையிலே தம்பி, என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா சொன்னேன் என் பொண்டாட்டி கிட்ட. ஆமா, அவ அப்புறாணி தாய் தகப்பன் இல்லாதவா. நாங்களே வயசாகி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாத்துக்க. அப்படியே சார், பரவாயில்லையே. ஒருத்தர் நல்லா புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க. இங்க கடைக்கு வரவங்க ஒரு சிலரு புருஷன் முன்னாடி ஒரே சண்டை போடுவாங்க. இங்க வந்துட்டு இவரு எனக்கு சங்கடமா இருக்கும் சார். ஆனா உங்க 2 பேரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணாச்சி. உங்க ஒய்ஃபு அவங்க கிராமத்துல உள்ளவங்க, அப்படியே இந்த விலை கூடுதல் எடுத்தே பழக்கம் இல்லாதவங்க. அவங்க புருஷன் மனசு கஷ்டப்பட கூடாது, அவங்க கையில காசு இருக்கோ இல்லையோ அப்படின்னு நினைக்கங்க. ஆனா நீங்க நினைக்கீங்க உங்க ஒய்ஃபுக்கு நல்லதா எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிய. உங்க 2 பேரும் மனசுல ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு விட்டு கொடுத்து போறீங்க. ரொம்ப பாக்குறதுக்கே பெருமையா இருக்கு. இதெல்லாம் பார்த்து படிக்கணும் இந்த காலத்துல உள்ளவங்க. இதுல என்ன போயிருக்கு, 2 பேருமே நாங்க கஷ்டப்பட்டு வந்த ஆள்கள் தான். காசு பணம் துட்டு இவரை யாரும் இல்லாம வாழ்ந்த வாழ்க்கை, அதெல்லாம் எங்களுக்கு அந்த அருமை தெரியும். அதனாலதான் நாங்க இப்படி இருக்கோம். போ, சரியா பில்ல போடு. கடைசி வரைக்கும் என் பொண்ணிட்ட சொல்லிடாதப்போ, மறந்து கூட சொல்லிடாத. 280 ரூபானே சொல்லு. மறக்க மாட்டேன் என்னாச்சி, 280 ரூபான்னு தான் சொல்லுவேன். முத்துமணி, பில்லு போட்டுட்டு வரேன். நீங்க ஏதாவது உனக்கு பிடிச்சிருந்தா வேற ஏதாவது சேலை எடுக்கணும் எடு. இங்கெல்லாம் இருக்கு சேலை எல்லாம் 90 ரூபா தானா. எங்க பாட்டி சின்ன வயசுல சொல்லியிருக்காங்க, ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் மக்கான்னு. சும்மா சேலையிலே துணிமணிலே துட்ட வந்து போடப்படாதுங்க. நமக்கு 4 காசு வேணும்ல, சேர்த்து வைக்கணும். அப்பதான் நாளைக்கு எதுனாலும் தேவைனாலும் யார்ட்டையும் போய் நிக்காண்டா. கரெக்டா சொன்னம்மா, என் பொண்ணாடி சொன்னா கரெக்டா தான் இருக்கும். வாங்க நீங்க. நின்னு நான் பில்ல கட்டு ஓடிந்துருதேன் சார். அது 1400, இது 1500, 2900 சார் மொத்தம். சரி தம்பி, பில்ல போடு. இல்ல கல்யாணத்துக்காண்டி துட்டு சேர்த்து வச்சிருந்தேன் பாத்துக்க. என்னங்க இது? துணி கூட இது குட்டியா மணி பாஸ் கொடுத்திருக்காங்க. முத்துமணி, 280 ரூபாய்க்கு துணி எடுத்துருக்கோம்ல பட்டு, அதுக்குதான் இந்த குட்டி மணி பாஸ் ஃப்ரீயா தந்திருக்காங்க. ரொம்ப நல்ல கடையா இருக்கு அந்த கடை. இனி அடுத்த தீபாவளிக்கு நம்ம இங்க தான் துணி எடுக்கணும். தம்பிட்ட கேட்டேன், தீபாவளிக்கு 100 ரூபாய்க்கு பட்டு ஏகப்பட்டது வந்து குமியுமா. உனக்கு 100 ரூபாய்க்கு பட்டு, அது மாதிரி எனக்கு 100 ரூபாய்க்கு சிப்பா. சரி வா போவோம். ஐயோ, வேப்பில ஜூஸ் செத்து அன்னைக்கு அம்மா நம்மள கொன்னுட்ட குடிக்கலனா. எடி, என்னடி ஓடுது? நில்லுடி. இப்ப சும்மா இருமா, எனக்கு வேண்டாமா. எடி, தெருக்கு ஓடுன கால ஒடிச்சு புடியே ஒடிச்சி. இங்க ஏன்டா வேப்பில ஜூஸ் வச்சிட்டு இந்த பிள்ளைய குடி குடின்னு பாடா படிச்சுட்டு கிடக்க. வெக்க நேரம் வர இது குடிச்சா அவ்வளவுதான் வயித்த கலக்கிரும். ஆணு மக்கள் வேப்பில ஜூஸ்ல ஒரு 1/4 கிளாஸ் குடிப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது எனக்கு 1 கிளாஸ் முங்க கொண்டு வந்திருக்க. எடி, இது கருவேப்பில ஜூஸ் டி, வேப்பில ஜூஸ் கிடையாது. ஆமா, கருவேப்பிலை வாசனை வருது. சத்தியா, உங்க அம்மா கருவேப்பிலை ஜூஸ் வச்சிருக்கா, வேப்பிலை ஜூஸ் கிடையாது. வாங்க வெளிய மட்டும் போட்ட அன்னைக்கு அவள ஒரு 2ல ஒண்ணு பாத்துறேன். வீட்டுக்குள்ள வரட்டு, காலை முறிச்சு போட்டுறேன். அப்புறம் எப்படி போறான்னு பாப்போம் வெளியில. சொல்லிட்டு வா, அதையும் இதையும் செய்து கொடுத்தா திங்கி இருக்குல்ல.
சும்மா அந்த காலம் போட்டு இந்த பிள்ளை போட்டு படாத போட்டு படிச்சுட்டு கிடக்க. அதுக்கு இல்லடி அப்பம்னா நமக்கு இப்படியாட்டி செஞ்சு எடுத்து தந்தவா நம்ம அம்மா மாரு போட்டு தின்னும்பாவா உள்ள சுவார மட்டும் திம்போம் உள்ள குழம்பும் கூட்டும் அதையும் திட்டு தான் கிடப்பேன் 3 நேரம். இப்ப நான் மேனக்கிட்டு ஏன் சோழி எல்லாம் போட்டுபடி இதை செய்தி எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் இந்த பிள்ளைக்கு. அவன் இங்க ஒரு மாதிரி திருசட்டு ஓடிட்டு தெரியுதா. ஏன்னா பச்சை பிள்ளை பத்தியா இவளுக்கு சங்கில வச்சு குடுக்கிறதுக்கு எனக்கு இருக்க சோழி தெரியும்லடி. மாடை பார்க்கணும் ஆடை பார்க்கணும் இவரு வீட்டுல உள்ள ஆளுகளையும் பார்க்கணும். எனக்கு யாராவது ஒரு சோழி செஞ்சு தராளா? எங்க மைனி ஏறி வந்திருக்கா. அவ இருந்த இடத்த விட்டு நவள மாட்டா. எம்மா எங்க எடுதான் கொண்டு வரும்போதே பசையை போட்டு ஒட்டிட்டு வருவான்னு நினைக்கே. இருந்த இடத்த விட்டு எந்திக்க கூட அதுக்கு இல்லாம அவளுக்கு இருந்த இடத்துல எல்லாத்தையும் கொண்டு வியாபிக்கணும். அவ அங்க எங்க தின்னுட்டு ஊர் முழுக்க சண்டையை போட்டுட்டு அங்க இங்க எனக்கு சொல்லதுக்கு இல்ல. அதாவது சொன்ன சண்டை கிட்ட வந்துருமோன்னா நானும் என் வாயை மூடிட்டு இருக்கேன். அந்த கொள்ளையில இவ இந்த பாடுபடுத்தினான்னு நான் என்னட்டு செய்வேன்? கோவப்படத்தானே செய்வேன். எல்லாரும் சொல்லுது அப்படி இந்த கருவேப்பிலை ஜூஸ் போட்டு குடிச்சா நல்லதுன்னு நீ கூட நீ சொன்ன பத்தியா பிள்ளைக்கு நல்ல முடி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் போட்டு கொடுத்துருக்கேன். வீட்டுல இருக்கும்போது போட்டு குடிச்சா நல்லது தானே அப்படின்னு. காலேஜ் போகும்போது ஏதாவது குடிக்க முடியுமா? சத்யா உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாரு. வாங்கி குடி, ஜூஸ் சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கும் குடிடி. நான் குடிச்சு பார்த்தா கொண்டு வந்திருக்கேன். ஆப்பிள் ஜூஸ் மாதுளம்பழ ஜூஸ்னா கூட குடிக்கலாம். இது எங்க இருந்து குடிக்க? இது பாக்கிறதுக்கே பச்சையா வரமா கோமட்டில குத்துறன்னு வச்சியா. குடிமாக்கா உங்க அம்மா நல்லது தானே தரவோ. நல்ல இரும்பு சத்து இருக்கு, நல்ல ரத்தம் ஊறும், முடி நல்ல கிருகிருன்னு வளரும். ஏற்கனவே சின்ன பிள்ளைகளுக்குலாம் முடி நரைக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காவா. அதுக்காண்டி தாண்டி தாரேன் முடிக்கு நரைக்காம இருக்குதுக்காண்டி நல்ல முடி வளரணும்னு. சூப்பரா இருக்கு. ஏம்மா சும்மா சொல்லக்கூடாது. சூப்பரா இருக்குமா ஜூஸ். நான் கூட எப்படி இருக்குமோ நினைச்சேம்மா. சூப்பர். இப்ப சொல்லு நல்லா இருக்குலடி. குடிடி. ஏம்மா டெய்லி இதே மாதிரி கருவேப்பிலை ஜூஸ் போட்டுதம்மா முடி எனக்கு கால் வரைக்கும் வளந்துரும். என்ன நாலுபடி பார்க்க பார்வையிலே புரியுது. ஏதோ ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்கு போலுக்க. கணக்குல புலி. சின்ன பொண்ணு தேங்காய் பால் பிசினஸ் ஓகோன்னு எல்லா ஊர்லயும் போயிட்டு இருக்கு. ஆமா நாலுபடி நானும் பார்த்தேன். எம்மா என்ன துட்டமா அள்ளுதாவோ அதுல. அதான் சின்ன பொண்ணு நம்ம ஊர்லயே ஒரு தேங்காய் பால் கடையை போட்டலாம்னு பார்த்தேன். பிசினஸ் பிச்சுக்கிட்டு போவோம். நாலுபடி அதுதான் இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருந்தீங்களா? ஆமா சின்ன பொண்ணு தேங்காய் பால் பிசினஸ் தான் செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கூட நம்ம புஷ்பாக்காவோட ரெசிபி நம்ம இந்த கருவேப்பிலை ஜூஸையும் சேர்த்துக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம சத்யா வேற சூப்பரா இருக்குன்னு சொன்னாலா. இதுல இது வேறயா? ஆமா சின்ன பொண்ணு சும்மா வீட்டுல கிடந்துட்டு தேர்வு வளர்ந்துட்டு தெரியுதுன்னு என் புருஷன் யாசிட்டு கிடக்காரு. அதான் ஏதாவது ஒரு பிசினஸ் செஞ்சோம்னா கையில 4 துட்டு வந்து அமைதியா இருப்பார்ல. பெரிய டெய்லர்னு சொல்லிட்டு மிஷினை மட்டும் வாங்கி போட்டா போதாது. 10 நிமிஷம் தைப்பியே கிழிச்சு துணியா அடுத்தால எந்திரிச்சு ஓடுறியா அடுத்த வீட்டுல கதோடதுக்கு இப்படியே நேரத்தை போய்கிட்டு இருக்கியா. பின்ன எங்க அண்ணன் ஏசம் என்ன செய்வாரு? வேறு துணி தைக்கிறத பத்தி பேசாத எனக்கு கடும் கோவம் வரும். நாலு முடி துடி ஒரு மாதிரி வாரியா. துணி தைக்கி கொண்டுட்டு வரவா எத்தனை பேரு? 80 பாயிண்ட் துணிக்கு ஒரு 60 பாயிண்ட் துணியை கொண்டு வந்துட்டு ஏமா வச்சுக்கா எனக்கு ஒரு நல்ல ஒரு அளவோல ஜெம்பர் தச்சு தந்துரு அப்படின்னு சொல்லி சொல்லுவா. 80 பாயிண்ட்ல வேணும் 60 பாயிண்ட் கொண்டு வருவாளா? எங்க இருந்து தப்ப? அது உனக்கு தெரியுது எனக்கு தெரியுது கொண்டு வரக்கூடிய ஆளுகளுக்கு தெரியலையே. அதனால சொல்லுவா பட்டிக்கு வேற துணியை போட்டு தைமா ஒன்னும் பிரச்சனை இல்ல அதெல்லாம் வெளியே தெரியவா போகுது அப்படின்னு. இது வேற இது நல்லா இருக்கா? அதல பிளவுஸுக்கு ஒரு 75 ரூபா வாங்குதேன். சாதா பிளவுஸுக்கு இந்த லைனிங் பிளவுஸுக்கு 125 ரூபா தான் வாங்குறேன். உடனே அதுல கடன் வேற. அதெல்லாம் என்ன தெரியுமா செய்வோமா? ஏமா பிளவுஸ போட்டுட்டு அதுக்கப்புறம் பிடிக்கதா இருந்தா பிடிக்க கொண்டுட்டு வரேன் அப்ப துட்ட கொண்டு வரேன்னா அப்படின்னு சொல்லுது. ஒரே பக்கா போயிருது. என்னட்டி செய்ய ஏண்டி அப்படிதான் பாலை வாங்கிட்டு போறது. இவரு நாளைக்கு தரங்குது நாளை கழிச்சு தரங்குது அப்படியே மறந்து போயிருது பத்துக்க. செயலாளர்களுக்கு மறக்கும் அது வேற விஷயம். செயலாளர்கள் வியாடுக்குன்னு ஏமாத்துறதுக்குனே தெரியுதுக்கா. அப்படி சொல்லி சின்ன பண்ணு நான் கூணு குறுக்கு வாய அந்த துணியை அளந்து வெட்டி கொண்டாடி அதை தச்சு இவர் ஊக்கு வச்சு பட்டி வச்சு அப்பப்பா என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. எம்மிங் பண்ணி அதுல இது சூத்த அது சொல்லங்குது அங்க கை தூக்கிட்டு இருக்கு இங்க இடுப்பு தூக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுது. கடைசியில பார்த்தா எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்தா அதுக்கு தொட்டு தரது கிடையாது. என்ன செய்யட்டி அப்படிதான் இருக்கு. இந்த பார்த்தேன் எனக்கே ஒரு மாதிரி விருப்பம் வந்துட்டு. சவத்தை எதுக்கு துணியை தச்சு கொடுப்பானா கூணு குறுக்கு வலிக்க இவர் துணியை தச்சு கொடுத்தா ரூபாய் வர மாட்டுக்கு இங்க குறுக்கு வலின்னு டாக்டர்கிட்ட போனா 100-200 கேட்காரு. அவர் சும்மா பாப்பாரா அதாம்க்கு ஒரே வெறுப்புல சவத்தை மீசின தூக்கி கடாசிட்டேன். ஆல்மடி பேசாம உங்க மாமியார் இருந்துச்சுல கிரைண்டர் அதுல மாவரைச்சு விக்க வேண்டியதானே. சும்மா ஏறி கடுப்பாத்தானே அந்த கிரைண்டர் பார்த்தாலே என் மாமியார் மோகம் தான் நினைவுல வருது. அதை கண்டாலே எனக்கு வியாபலாதியா வருது. ஆல்மடி கிரைண்டர் பார்த்தா உங்க மாமியார் ஞாபகம் வருதா? சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல சின்ன பண்ணு சீரியஸான விஷயம் பாத்துக்க. அந்த கிரைண்டர் பார்க்கும் போதெல்லாம் என் மாமியார் மூஞ்சுதான் அப்படியே பக்கத்துல ஆன்னு தெரியும். கொஞ்சம் வைப்பா ஒரு நிமிஷம் பார்த்தா ஆன்னு வாய பிளந்துட்டு இருப்பா. நான் 1-2 தான் காணிச்சேன் எக்ஸாம்பிளுக்கு. சும்மா நினைச்ச நேரம்ல மூச்சு ஒரு மாதிரி வைப்பா வாயை வெட்டுவா ஒரு மாதிரி வாயை சிரிப்பா ஒரு மாதிரி நக்கல் படுத்த வரலாம் ஒரு மாதிரி பாப்பா பாத்துக்க என்ன பார்த்து அந்த மாதிரி தோடு வந்து கிரைண்டர் பார்க்கும் போதெல்லாம் சவத்தை போட்டு 4 மணி இப்படி சிரிக்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்க சீரியஸா சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா எங்களுக்கு எல்லாம் சிரிப்பா வருது. சிரிப்பா தான் வருது. ஆமாமா உங்களுக்கு என்ன பார்த்து சிரிப்பா தான் வரும். என் வாழ்க்கை அந்த அளவுக்கு சீரழிஞ்சு போய் கிடக்கு. உங்ககிட்ட வந்து சொன்னேன் பாருங்க என்ன சொல்லணும் நான் போறேன். 4 மணி
கோபடாதீங்க நல்ல முடி. பாவல்ல சின்ன பண்ணு, என் ஆதங்கத்தை சொன்னேன். இந்த கிரைண்டர் வச்சு ஏதாவது மாவரைச்சு பொழைக்கலான்னு பார்த்தா அது பார்க்கும் போதெல்லாம் என் மாமியா ஞாபகம் தான் வருது. அவ மூஞ்சும் தெரியுது. அதனால அதை வச்சு என்ன செய்ய பாத்துக்கா, மாவரைக்கு போட்டா அதுல 4 குத்து விடணும் போலதான் தோணுது. அப்புறம் எங்க இருந்து வியாபாரத்தை பார்க்க? அது ராத்திரி உறக்கமே வரலையா, ஒரே வெக்க. அதனால கொஞ்ச நேரம் போனை பார்த்துருந்தா நான் தெருல வந்து அப்பதான் பாக்கே ஒரே தேங்காய் பல் பிசினஸ். ஒரே நாள் லட்சத்தை பத்திரம் போல இருக்க. இந்த நாள் இப்படி சொல்லுது லட்சமா? பேசாம நம்ம 2 பேரும் வா, ஒரு குட்டியான பிடிப்போம், ஈத்தாமலிக்கு போவோம். டக்கு புக்குன்னு 5-6 லோடிக்கு தேங்காவை ஏத்திட்டு வரோம். புளிச்சு ஜூஸ் எடுத்து குடங்குடமா வித்து விடுவோம் தெருல வச்சு. தேங்காய் பல்ல நிறைய வித்தியாசமான வெரைட்டி போடுங்க. அப்படிதான் போட்டு நல்லா சேல்ஸ் பண்ணுதாங்க. தேங்காய் பல்ல கொஞ்சம் நாட்டு சக்கரையை போடுதான், அது ஒரு தேங்காய் பல்ல கொஞ்சம் இந்த தர்பூசணியா வெட்டி போடுதான். அது ஒரு டேஸ்ட், இது ஒரு டேஸ்டா இருக்கு. அலுமடி நம்ம ஊர்ல எவ்வளவு பச்சளை கிடக்கு, அதுல இருக்க வித்தை தான் எடுத்து சப்ஜா சீடுன்னு கடையில வித்துட்டு இருக்கான். ஆமா சின்ன பொண்ணு, அதத்தான் இந்த தேங்காய் பல்ல ஊற போட்டு எம்மா என்ன விற்பனை தெரியுமா? சாவத்தை போற பார்த்து கோடீஸ்வரன் ஆயிரும் உங்களுக்கு ஒரே மாசத்துல. விட்டதான் விட்டு எம்மம்மா வியாபாரம் பிச்சுக்கிட்டு தான் போகுது. ஏசமா போர் கடையை போடுங்க. அதான் சின்ன பண்ணி நானும் ராத்திரில தான் யோசிச்சுட்டு கிடக்கேன். இந்த மனசுட்டு சொன்னேன், வார போய் ஈத்தாமலிக்கு போவோம் காலையில. என்ன அந்த கொண்டாடி போவா மனசே எப்பா பாரு, அம்மைக்குள்ள கிரைண்டர் சொல்லி அம்மைக்குள்ள கிரைண்டர் வச்சு பாட்டு பாடிட்டு கிடக்காரு. சொல்லும் சிரிப்பா வருது, ஒரு பக்கம் கோமா வருது. அவர் அம்மையை விட்டு கொடுப்பாரா? இல்லையா ஆப்பத்து கரண்ட் கிடக்காரு. சவத்தை என்னத்தை என்னைக்கு அரைச்சு என்னைக்கு வித்து என்னைக்கு கோடீஸ்வரியா? அதனால எங்க அண்ணனுக்கு இதெல்லாம் புரிய வச்சு இது 10க்கு 20க்கு கிடந்து படாபடுபட்டு நடக்காரு. பொண்டாட்டி கோடீஸ்வரி ஆகுதா அதை யோசிக்கேண்டமா. அப்படி சொல்லு, நான் அந்த ஒரே முடிவு எடுத்துட்டேன், இன்னைக்கு தேங்காய் பல் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு. அப்படி போடுங்க அருவாளை. கூடவே அப்படி கருவேப்பிலை ஜூஸையும் சொல்லுக்கா, என்ன எப்படி யாது செய்யணும்னு. அதையும் சேர்ந்து போட்டு வித்து கோடீஸ்வரி ஆயிரம் ஒரே மாசத்துல. சிரிக்காத களி விட்டதே விட்டு வெயில் வர அடிக்கி எல்லாரும் சில்லுன்னு ஏதாவது குடிக்கிறதுன்னு அங்கேயும் தெரு சுத்துதாவா. இது ஒரு கைப்பிடி போல கருவேப்பிலை எடுத்துக்கிட்டு நல்லா கழுவிக்கிட்டு நல்ல மிக்ஸில போட்டு வேணுங்க தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சிக்கிட்டு நல்லா வடிகட்டிட்டு கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் ஜூஸை ஊற்றி கொஞ்சோண்டு இந்த நாட்டு சர்க்கரை போடலாம். இல்லைன்னா இந்த நம்ம இதுக்கு சர்க்கரை இருக்கு பத்தியா சாதா இந்த மண்டலம் அது கூட போடலாம். டீ போட்டு கொஞ்சோண்டு 2-3 ஐஸ் துண்டையும் போட்டா போதும். சூப்பரா நாலுமணி கருவேப்பிலை கூட இந்த எலுமிச்சம்பழம் இல்லைன்னா ஒரு காட்டு நெல்லிக்காய் இருந்தாலும் பரவாயில்ல, அதை வெட்டி போட்டு அப்படி ஜூஸ் அடிச்சு குடிச்சாலும் சூப்பரா இருக்கும். முடி நல்லா வளரும், கண்ணு நல்லா தெரியும், ரத்த சோகெல்லாம் ஒண்ணும் எல்லாம் இருக்க இடமா தெரியாம ஓடிடும். சூப்பர் ரெசிபி காட்டாச்சி, நாளைக்கு ஆரஞ்சு விடுதேன் கடையா. மீனா வீட்டுக்கு போனேன்னு சொல்லி சந்தைக்கு போற மாதிரி எப்படி போயிட்டு? ஆமாக்கா அங்கதான் போனுங்க. அதான் 4 மணி தேடிட்டே அன்னைக்கு எலெக்ஷன் சொல்லிட்டு அங்கேயும் ஓடிட்டு தெரிஞ்சு எலெக்ஷன் முடிஞ்சு இப்ப ஒரு கரையில இருந்தாச்சுல, அதான் லேசா என்ன ஏதுன்னு போய் எட்டி பாத்துட்டு வரலாம்க்கா. சடம்பட நீ எங்க அத்தை போய் விஷயத்தை சொல்லிவிடாத, எங்க அத்தை பாவம் சங்கடப்பட்டு இருப்பாவோ. முதல்ல மீனா வீட்டுல என்ன ஏதுன்னு விவரத்தை பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நேக்க பக்க வேணா எங்க அத்தை வீட்டுல போய் லேசா பாத்து பேசிட்டு வாங்க. சரி ஒண்ணு இல்லக்கா, நாங்க பாத்துக்கிட்டோம், நீ வாரியா? எங்க வரட்டி, வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சாச்சு. இன்னைக்கு நேரத்தை சோர்த்து பொங்கிட்ட பாத்துக்க. வெயில் அடிக்க பத்தியா, அடுப்பு இட்டு சோற பொங்க முடியல, வேற அடுப்பு பத்தியா எப்ப வெக்க தாங்க முடியல. அத சீக்கிரமே சோத்த பொங்கி வச்சுட்டேன். நான் வந்தேன்னு வச்சுக்கியா உன் கூட, உடனே என் மைனி ஏறி மோப்பம் முடிச்சிருவாட்டி. என்ன ஏதுன்னு அண்ணா வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டேட்டி, உடனே நீலாம்பரிட்ட ஓதிடுவா. 2 பேரும் சேர்ந்து என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிருவாள். நீ சொல்லுங்க சரிதாக்கா. இப்போ 2 பேரும் சேர்ந்துட்டாலும்ல, தொலைச்சி தோண்டி எடுத்துருவாளோ என்ன விஷயமா இருந்தாலும். நானும் 4 மணி மட்டும் அப்படியே சந்தைக்கு போற மாதிரி போயிட்டு வரேன். என்ன ஏதுன்னு உனக்கு அங்கிருந்து போன் அடிக்கும், அப்படி இல்லைன்னு வீட்டுல வந்து சொல்லுது. என்னக்கா? சரிட்டி பிரியாணியா வச்சிருக்க? வெயில எங்க இருந்து பிரியாணி திங்க எப்பா, வெந்து போகும் வயிறு. ரசம் வச்சு கொஞ்சோண்டு இந்த பட்டாணி கேரட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு அதெல்லாம் போட்டு ஒரு குருமா மாதிரி வச்சோம்டி. இந்த பட்டைக்கிராம்பெல்லாம் ஏலக்கெல்லாம் போட்டு அதான் ஒரு மாதிரி உனக்கு இந்த வாசம் அடிச்சம்பளம் இருக்கும் போல இருக்கு. அப்படியே நானும் பிரியாணி கொஞ்சோண்டு வாங்கிட்டு போலான்னு நினைச்சேன். குருமகரி என்ன கொண்டு போறியா? ஏண்டக்கா குருமகரி தின்னா ஒரு மாதிரி வயித்துல கடப்படாங்கும். போமா குருமாக்கறியை கூட விட்டுறாது. என்ன குருமகரி வேண்டாட்டேன், குருமகரி தினம்னா வயிற்றுல கடப்படாங்கிறதுக்கா. கருவேப்பிலை ஜூஸ்ல ஆரம்பிச்சு கடைசியில குருமால வந்து முடிஞ்சாச்சு. எவ்வளவு நேரம் சும்மா கதை விட்டாச்சு. வாங்க போவோம், நேராயிட்டு. நெசமா சொல்லுக்க, குருமகரியா சிக்கன் குழம்பாக்கா? அடி இவள அக்கா இதுக்கிட்ட போய் சொல்ல வரேன். குருமகரி தம்பி ஆல்ரெடி வெளுத்துருவேன். என்ன கவலை இருந்தாலும் சரிதான், இவள 2 பேரும் 10 நிமிஷம் வந்து கலபலன்னு பேசினாலே போதும். என்னத்தை பத்தி பேசினாலும் சரிதான், எதை பத்தி பேசினாலும் சரிதான், அப்படியே மனசே லேசாயிருது. என்னவோ காலையில எல்லா வேலையும் முடிச்சிட்டு சரி கொஞ்ச நேரம் உட்காந்து டிவியை பாப்போம். கரெக்டா இருக்குமா உனக்கு? துணி நல்ல அளவுல இருக்கு மாமாய், கரெக்டா தான் இருக்கு. ஆனா ஒயர் தான் கொஞ்சம் கட்டையா இருந்தாப்ல இருக்கு. நான் எப்பவுமே இந்த கணக்கால் வரைக்கும் போட்டு பழக்கம் பதிலா அதான் ஒரு மாதிரி இருந்தாப்ல இருக்கு. நீ சொன்னபடி தான் எடுத்துட்டு வந்தேன். சரி வெக்கையா இருக்க சுடிதார்லாம் இப்பெல்லாம் போட முடியல அப்படின்னு, அதான் சரி நீ சொன்ன மாடல் அப்படியே என் ஃப்ரெண்டு கடையில எடுத்துட்டு வந்தேன். சரி ஒண்ணு கூட்டு போய் அழைக்காண்டமான்னு பார்த்தேன். சரி கூட 2-3 எடுத்துட்டு வந்தோம்ல, அதை போட்டு பாறான் எப்படி இருக்குன்னு. சரி மாமாய். மாமாய் இத பாருங்க, துணி கொள்ளலாம் நல்ல அளவுல இருக்கு. அதே மாதிரி நல்ல கால் வரைக்கும் இருக்கு பாருங்க. இது நல்லா பிடிச்சிருக்கு எனக்கு. எனக்கு பிடிச்சிருந்தா சரிதாம்மா. நல்ல பியூர் காட்டன் மாதிரில இருக்கு. வாவ் சூப்பரா இருக்கு இது. இது இருக்கட்டும் மாமாய், இதுவும் நல்லா இருக்கு. இதுவும் நல்லா இருக்குடா, சூப்பரா இருக்கு உனக்கு. சரி மாமாய்.
ஒன்னும் பிரச்சனை இல்ல, என் ஃப்ரெண்டு கடை தானே, கொடுத்துடலாம். அவன் சொல்லிதான் தந்தான், எது கரெக்டா இருக்கோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எடுத்துட்டு பிடிக்காத கொண்டு வந்துருப்பா அப்படின்னு. ஒரு கப்பு டீ என் பொண்டாட்டி கையால குடிக்கணும் போல ஆசையா இருக்கு. கேட்டோம்னா வாரல் கொண்டு அடிப்பா, இந்த வெக்க நேரத்துல உமருக்கு என்ன டீயான்னு. டீ என்னவோ என் கையால போட்டு அவ கையில கொடுத்துதான் வாங்கி குடிப்பேன். ஆனாலும் ஏசுவா. வேற ஒண்ணு இல்ல, என் தங்கச்சி இங்கச்சி துட்டுக்கிட்டுன்னு வந்தான்னு வச்சுக்கேன், ஓட விட்டுரு. அத பத்தி பேசினாலே டென்ஷன் தான் ஆகுது. கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். என்னடா இது, எங்க போறியேன்னு போகும்போது கேட்கப்படாதுன்னு நீதானே சொல்லியிருக்க. சமைச்சிக்கிட்ட உங்களுக்கு என் பொண்டாட்டிக்கிட்ட என்னடா இது இடக்கு மடக்கா இப்படி மாமன் கிட்ட கேட்டோம்னா மாமன் உளறிடுவேன். வாங்கிட்டு சொல்லாம இருப்பேனாடா. அந்த நைட்டியை தான் கட்டையா இருக்குன்னு அதை கொடுத்து மாத்திட்டு வரேன். அங்கதான் போறேன். சரிடா, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான். ரொம்ப தேங்க்ஸ்டா, என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். முதல் நாளே உன்னை நம்ம முன்னேறிட்டான்னு சொன்னாப்புல கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து 10 நிமிஷம் ஆச்சு. என்ன ஐயா ராஜேஷ் ஆளகான்ல யாரும் ஒண்ணு இல்ல, வீட்டுல பெர்மிஷன் கிடைச்சிருக்காது. ஏன் ராஜேஷுக்கு ஆயுசு 100. அண்ணா பாரு அப்படியே வந்துட்டீங்களா, ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிட்டு. அம்பா பெர்மிஷன் வாங்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டியோ. சும்மா இருக்கானே, இதெல்லாம் என்ன பொறுத்த அளவுல கெட்ட பழக்கம் தானே. சவத்தை என்ன செய்ய விட முடியலையே. விட்டாலும் அது விட மாட்டேங்குது, அது விட்டாலும் நான் விட மாட்டேங்க. யார வந்த உடனே வான் இழுக்கு என்ன ஏதோ தத்துவ ஞானி மாதிரி பேசிட்டு இருக்க ஐயா. என் பொண்டாட்டி சொல்லிட்டா ஸ்ட்ரிக்டாட்டு, இன்னைக்கு ஒரு நாள் தான் ஓயின்னு. ஆளை என் பொண்ணிட்டு மூச்சே விட மாட்டேனே. இதுவா இருந்தாலும் ஒரு இது வேணும்லானே. ஆளை எந்த விஷயமா இருந்தாலும் என் பொண்ணிட்டு மறைக்கப்படாதுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அது இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வரேன். அதனாலதான் என் மனசாட்சி கேட்டுப்பட்டு எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு தான் வருவேன். கேட்டோடனே என் பொண்டாட்டியும் சரி பாவம் பார்த்து சரி போயிட்டாரோ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான். இந்த அளவு பொடி நிறைய பைக்கு தூக்கிட்டு வரேன். என்ன ஆர்டர் பண்ணிட்டா? ஆர்டர் பண்ணல, நீ வந்தோடனே சரி ஆர்டர் பண்ணமான்னு நினைச்சேன். என்ன காஃபியா டீயா? நமக்கு எப்பவுமே ஃபேவரட் இஞ்சி டீ தானே. வெயில் அப்படியே தக தக தகன்னு கொதிக்குது. அடிக்க வெயிலுக்கு 2 கண்ணு நொல்ல கண்ணாயிரும் போல இருக்கு. என்ன வெயில் அடிச்சாலும் நம்மளால இந்த பழக்கத்தை முட முடியலையே. ஆர்டர் பண்ணுவான், 4 பேருக்கு இஞ்சி டீயே சொல்லிடுவோமா? அதேதான் நான் நினைச்சிருக்கேன். என் தம்பி ஆவி பறக்க சூடு கொதிக்க கொதிக்க 4 இஞ்சி டீ. பொண்டாட்டி கிளம்பும் போதே கண்டுபிடிச்சிட்டா. நான் அந்த வேற ஒரு இடத்துக்கு போறேன்ட்டீனே. உமருக்கு கொமட்டிலே குத்துவேன், இன்னையோட விட்டுரும் அப்படின்னு இருக்கா. ஆனா அவட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், இன்னையோட விட்டுரும். அது எங்க இப்படிதான் நானும் என் பொண்ணு சொல்லிட்டு இருக்கேன். இந்த வெயில் நேரத்துல காப்பி குடிக்க மாட்டேன், டீயை குடிக்க மாட்டேன்னு அவளுக்கு தெரியாம தான் வந்திருக்கேன். இன்னையே செய்ய ஆம்பளைகளுக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்க, கெட்ட பழக்கம். எந்த வெயிலா இருந்தாலும் டீயை குடிக்கணும். அந்த ஜூஸ் பக்கம் போடணும் தோட மாட்டேங்க. டீயை பத்தி அருமை யாருக்கு தெரியுது? ஆவி பறக்க அப்படியே ஒரு டீய அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மடக்கா குடிச்சுக்கிட்டு அப்படியே அனல் பறக்க அப்படியே அரசியல பேசணும்னு வச்சுக்கிடுங்களேன். ஐயோ சொர்க்கத்துக்கே போன மாதிரி இருக்கு. அதெல்லாம் யாருக்கு தெரியும் அந்த அருமை? நெசந்தாம்பா. டீ வந்தோடனே யாரு ஜெயிப்பா, 4ஆம் தேதி ஓட்டு ரிசல்ட் என்ன ஆக போகுது, யாரு முதலமைச்சர் ஆக போறா, யாரு அமைச்சர் ஆக போறா அப்படிங்கிற டிஸ்கஷன் தான் பண்ணணும். சரியானே? சூப்பர் ராஜேஷ். வீடியோ பார்த்துட்டு இருக்க அக்கா தங்கச்சிமார்களே சொல்லுங்க, உங்க வீட்டுக்காரரு இந்த மாதிரிதானா? உங்க வீட்டுல டீ குடிக்காதியா குடிக்காதியா அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்காங்களா? கடையில போய் டீயை குடிச்சு வந்துருந்தாங்களா? பாருங்க எங்களே மாதிரிதான். என்ன செய்ய விட முடியல. இதுக்கார வேலை ஏசாதியா பாவம்ல. ஒரே ஒரு டீ அந்த வெயில் நேரத்துல குடிச்சு போட்டு குடிக்காம இருக்க முடியல இல்ல, அதனே பெரிய பிரச்சனையே. நீங்க யாராவது வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சொல்லுங்க. எங்களே மாதிரி உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கா, டீ குடிச்சிட்டே இப்படி அரசியல் பேசுறதுங்கிறது எங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க கடைக்கு கொஞ்சம் சாமான வாங்கணும், அதனால வாங்கலாக்க வண்டியில தான் போறேன்னா. ஆனா அந்த ஆளு கிடைச்சு போச்சு. ஜூஸ் கீஸ் ஏதாவது வாங்கி தருவா, அந்த வெயில போறதுக்கு வண்டியில தானே போறோம், நம்மளா சுமக்க போறோம். ஏதாவது பொருள் வாங்கினா வண்டியில போட்டு கட்டி கொண்டு வந்துருவா அப்படின்னு நினைச்சு நானும் வந்துட்டேம்மா. கதங்க கீத்து மொத்த கிழிஞ்சு கிடக்கு. சுப்பு உனக்கு தேவையா? வீட்டுல இருந்தா கூட உங்க மைனி கேட்டு ஏதாவது அதிகாரம் பண்ணி அதை கொண்டாங்க இதை கொண்டாங்கன்னு சொல்லிருக்கலாம். சமந்து ஃபேன் காத்துல படுத்து கிடந்து உருண்டு இருக்கலாம். இவ கூட வாயை பிளந்துட்டு வந்தம்மா சவத்தை போட்டு. கஷ்டமா இருக்கா உனக்கு? ஐயா யார் சொன்னாமா? இல்லக்கா கடைக்கு கொஞ்சம் சாமான் தேவைப்படுது, சரி வாங்கி வந்து போடுமே, ஒத்தையில என்னெல்லாம் தூக்கிட்டு வர முடியாதுல, அதான் ஒண்ணு கூப்பிட்டேன். ஈ விட்டாச்சு பத்தியாக்கா, பிள்ளைகள் எல்லாம் ஒய்யாம கடையில இருந்து அதையும் வாங்குதுவா. அதனால வியாபாரம் கொஞ்சம் சூடு பிடிச்சாச்சு. இந்த நேரத்துல கடையில ஒண்ணு இல்லாம வச்சுருக்கேன், வியாபாரம் படுத்த விட இல்லக்கா மறுபடியும். அது சரிதாம்மா. அதனாலதான்க்கா ஒரு சாக்கு நிறைய வாங்கிட்டேன், ஒரு அட்டைப்பெட்டி நிறைய வாங்கிட்டேன். வேற வழி இல்லாம உன் மண்டையில ஏத்தி விட்டுருக்கேன். இடம்ல பத்தியாக்கா அந்த வண்டியில இடம் இல்லாம ஏத்தி விட்டுருக்க மாட்டேன். வேணுக்குன்னே என் மண்டை மேல ஏத்தி விடுன்னு நினைச்சே எனக்கு இழுத்து வந்திருப்பேன். உனக்கு துட்டு தராம இருக்கம்ல, அதுக்காண்டி எனக்கு எவ்வளவு வேலை வாங்க முடியுமோ வேலை வாங்குறேன். பைத்தியக்காரி நீ, காரியக்காரி. எம்மா உன்னை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன். டீ என்னக்கா ஏதோ பேசின மாதிரி இருக்கு. ஒன்னில நீலாமரி உனக்கா இது கூட நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் என் மனசுக்குள்ளே.
ஃப்ரெண்டுனா இப்படிதான்க்கா இருக்கணும். இவனை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குக்கா. எனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான் பெருமையா இருக்கு. வெயில்ல கூறுகட்டவா நான் வேற வந்து சீரழிஞ்சு கிடக்கேன். அவ்வளவு வெயில மண்டை மேலதான் வெக்கையில வாய் ஒரு பக்கமால இழுத்துட்டு போகுது. சவத்த போட்டு நேத்தே என் புருஷன் வரலையாட்டினாரு. நானும் கோவத்துல வரமாட்டேன். போய் என் மோவன் வந்தாதான் வருவேன் சொல்லிட்டு கிடக்கேன். சரி என்னவோங்க, நான் 5 நாள் உருண்டு எடுத்துட்டு போவோம். வேற என்ன செய்ய? இன்னைக்கா புலம்பிட்டு இருக்க மாதிரி இருக்கு. யாரும் இல்லை நீலாமரி, என் புருஷன் இருக்கும்போது சண்டை போடுவாரு. நான் இல்லாத சமயம் அங்க இருந்து போன போட்டு எட்டி உன தேடுது. நீ எப்ப வருவா நான் இருந்தா போன் போடுறாரு. இவ இல்லன்னா அவர் நிம்மதியா உள்ள கஞ்ச குடிப்பாரு. கஞ்ச எங்க கடையா நல்ல உள்ள சாப்பாடெல்லாம் வாங்கி தின்னுட்டு நிம்மதியா இருப்பாரு. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாடா அப்படின்னு பாட்டு பாடிட்டு இவன் நினைச்சுக்கிட்டா அவரு இவளை தேடிட்டு இருப்பாருன்னு. இல்லன்னாதான் அவருக்கு தீபாவளி பொங்கல். ஒப்பாரி ராத்திரி 11 மணிக்கு நேத்து என்னக்கா ஒப்பாரியா? ஆமாட்டி, நீ இல்லாம எனக்கு கையும் விட மாட்டேங்குது, காலும் விட மாட்டேங்குது, சோறு உள்ள இறங்க மாட்டேங்குது, ஒரே பசியோட பட்னியோட கிடக்கம் டீ அப்படிங்காரு. அந்த அளவுக்கு பாசமாக்க மேல எளிய சொன்ன எல்லாரும் ஒரு மாதிரி நினைப்பாவோ, இவன் இப்படி சொல்லுதா அப்படின்னு. உண்மையிலேமா என் மேல நல்ல பாசம் வச்சிருக்காரு. அது இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் தான் கோவத்துல போகாம கிடக்கேன். என் மோவன் வரட்டும்னு பேசாம இருக்கேன். போக வேண்டியதுனக்கா, பாவம் சோத்துக்கு என்ன செய்வாரு? அதான கேண்டீன் இருக்கலாமா, சாப்பிட்டுக்கிடுவாரு. ஏற்கனவே எலும்படியா இருந்தாரு, என்னன்னு இருக்காரா தெரியல. இவருக்கு என்ன நல்லதா இருப்பாரு தின்னு போட்டு. அந்த வந்ததே வந்தாச்சா, கூட 5 நாள் இருப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். இவட்ட நல்ல பிள்ளை போல பேசியாச்சு. அது கிறுக்கு மனசுல கிடந்து சண்டை போடுறதுக்கு தான் ஆகும். நான் எனக்கு அவருக்கும் ஒத்துடவே மாட்டேங்குது. போவே வேண்டாம், ஒரு வாரம் ஆனாலும் போகப்படாத. நல்ல வத்தி வக்காடா கிடக்கட்டு சாவத்த. இல்லன்னா அம்மா வீட்டுல போய் திம்பாரு. அவ அம்மா வீட்டுல போய் திம்பாரு. ஆமா, தின்னுட்டாலும் அவ அம்மா வீட்டுல ஒண்ணு கொடுக்க மாட்டாமா, பச்சை தண்ணி கொடுக்க மாட்டா. ஆனா இவரு அம்மா வீட்டு பெருசா சொல்லுவாரு. அங்க போனோம் டீ மட்டன் குடல் குழம்பு வச்சிருந்தா அப்படி இப்படிம்பாரு. அங்க ஒண்ணு இருக்காது, வேற கீரை தான் இருக்கும். வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லி எல்லா வீட்லயும் இந்த கதையா தான் இருக்கு. சரிக்கா, கடையும் பக்கத்துல வந்துட்டு உனக்கு மண்டை வலிக்கும்னு நினைக்கேன். ஒழுப்படுத்தவன் நக்கல் படுதாளா? போனோன்னு ஒரு சில்லுன்னு சர்பத்தை போட்டு எங்க அம்மையை தர சொல்லணும். நம்ம 2 பேரும் கூடி போயினாக்கா, எப்பா இப்பதான் போன விசிறு வந்த மாதிரி இருக்கம்மா. இவ்வளவு நேரம் மண்டையில சுமந்துட்டு வந்ததுக்கு ஒரு சர்பத்தாவது கிடைக்க. ஏமா 2 சர்பத்தை போடுமா. நமக்கு சுப்புக்கு ஐஸ் போடணுமான்னு கேளு. ஐஸ் போடணுமா? என்ன நீலாம்பரி கேள்வி இது? வெயில்ல கண்ணு விஞ்சு போய் வாய் தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி ஒரு மாதிரி வந்திருக்கேன். என்ன கேள்வி இது? ஐஸ் 5-6 போட சொல்லு. அதானே கேக்கம்க்கா. ஒன்னே மறந்தக்கா, எனக்கு எங்கேயா அப்படிதான் வெயில்ல போயிட்டு வந்தா ஒரு மாதிரி கண்ணு தலையும் ஒரு மாதிரி கிருகிருன்னு சுத்திட்டு ஒரு மாதிரி கண்ணே மங்கலா இருக்க மாதிரி இருக்கும். உடனே எங்க அம்மிட்ட ஒரு சர்பத்து போடுமாமே. போடுவா பாக்கணுக்கா, நச்சுன்னு போடுவாக்கா. ஐஸும் அப்படி போடுவா, நன்னாரியும் அப்படி சம்முன்னு ஊத்துவா. அதே மாதிரி எலுமிச்சம்பழமும் அதுக்கு ஏத்தப்புல போடுவாக்கா. சர்பத்து போடல எங்க அம்மையை விட்டா ஸ்பெஷலிஸ்ட் வேற யாரும் கிடையாதுக்கா. ஆமாக்கா, ஏதோ அடிச்சு விடுதேன்னு சொல்லாத வாய்க்கு வந்த மாதிரி. சும்மா குடிச்சு பாரு எப்படி இருக்கு பாரு. சொத்த வளைய போட்டு ஐஸ் சர்பத்தை குடிக்கிறதுனே வருஷத்துல கியூ கட்டி நிக்க ஆட்கள் இல்ல. இருந்தாங்க சர்பத்தை ஆரம்பிச்சு விட்டுருக்கேன். வெயில் பத்தியாக்கா, டீ குடிக்க ஒரு நாடி வர மாட்டேங்குது. இல்லனாலும் இந்த கூட்டம் களை கட்டிட்டு தான் இருக்கு. ஒரு நாடி வர மாட்டேங்க, ஒரு ஈக்காக்க கூட வர மாட்டேங்க. என்னக்கா யோசிக்க? சொல்லும் போதே ஆசையா இருக்கு. சொத்த விளையாத்த எப்படி சர்பத்து போடுவாங்க, அதுக்கு பிடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஏமா அங்க என்னத்து உருட்டிட்டு இருக்க? சீக்கிரம் போட்டு கொண்டா. கொஞ்ச நேரத்துல வெளியில சர்பத்து ரெடின்னு எழுதி போடுவேன். போட கூட்டம் அலம் போதும் பொறவு நீதான் போடணும். படப்படன்னு மாதிரி 2 சர்பத்து போடுறதுக்கே 10 நிமிஷம் ஆக்குறேன்னு வச்சுக்கியா. கூட்டம் பக்கத்து கடைக்கு போயிரும். கொண்டாரம்மா, கண்ணை கொண்டாரேன். 2 பேரும் குடிச்சு பார்த்து சொல்லுங்க மக்கா. ஏக்கா குடிக்க. என்ன 4 முடி மீனா வீட்டுல பூட்டு தொங்குது. சின்ன பொண்ணு, மீனாவும் அவங்க அம்மையும் எங்கேயாவது வெளியே போயிருப்பாவளா இருக்கும். வீட்டை சும்மா கொண்டு வச்சுட்டு போனா அவ்வளவுதான். இந்த காலமே கெட்டு கிடக்க யாராவது வந்து புள்ள பூந்துடப்படாத, 4 சட்டி புட்டினாலும் பொறையில் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கதவு போட்டு போயிருப்பாங்களா இருக்கும். இல்ல 4 முடி, எனக்கு என்னவோ எதுவுமே சரியா பட்ட மாதிரி தெரியல. சும்மா எதையாவது யோசிச்சுட்டு கிடக்காத. நல்லதே நடக்கும். அது சரிதான். சின்ன பொண்ணு, பாட்டிட்டு கிட்ட தெரியுமா? அடி நல்லா இருக்கீங்களா? இருக்கம்மா, நல்லா இருக்கேன். பாட்டி வெயிலா இருக்குல்ல, அதான் ஒரு மாதிரி பேசுதா உங்களுக்கு அசதியா இருக்கும் போல. அடி மீனாவும் அவங்க அம்மா எங்கே கடைக்கு எதுவும் போயிருக்காவளா? வெளியில பூட்டு தொங்குது. மீனாவும் அவங்க அம்மையும் ராத்திரி விடுறாமானம்மா. வீட்டே காலி பண்ணிட்டு போயிட்டாவம்மா.